மக்களை திரட்டுறான். ஒரு சினிமா அங்கே வந்துருச்சுன்னா மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுறான். நம்மளுடைய முதல்வர் பிடிக்கலையோ அவர் முதல்வராக இருக்கார். அவருடைய பேனர் அங்கே வரப்போகிறாருன்னு சொன்னோன்னே பேனர் அப்புறம் கிழிச்சு ரோட்டில் போகிறான். இதில் என்ன பிரச்சனைனா கிழிக்கிறது தாவேக்காவானே தெரியல, ஒரே துண்டாக இருக்குது. எதுக்குடா அந்த கட்சிக்குள்ளேயே கிழிக்கிறாங்க? நான் கொஞ்ச நேரம் உத்து பார்த்தேன். அது எங்கே நடக்குதுன்னு தெரியல. எங்கே நடக்குது, தமிழ்நாட்டிலையா எங்கேன்னு பார்த்தா அது அந்த கர்நாடகாவில் நடக்குது. அதனால் அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் பார்த்தா எங்கள் அண்ணன் வேலண்ணன் சீமானெல்லாம் எவ்வளோ நம்ம தங்கத்தட்டில் வைக்கலாம், அவ்வளோ இனவரி அந்த பெரியெல்லாம் கிடையாது. தேவைக்கு நம்ம அரசியல் பேசுகிறோமே தவிர, ஆனால் உள்ளூர மனிதநேயம் என்பது 2 பேர்கிட்டே இருக்குது. தமிழ் தேசியம் பேசினாலும் ஆனால் அவங்ககிட்ட மனிதநேயமே இல்லை. நம்மளை சுட்டு கொண்டா கூட சந்தோஷப்படுறான். ஆனால் இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இதற்கு முன்பாக போராடி 1993 அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், உச்சநீதிமன்ற போராட்டம், அவர்கள் பெற்றுக் கொடுத்த அந்த உரிமையை நாம் காக்க வேண்டும். அதே போல் தமிழ்நாட்டு தேசிய அரசியல் கட்சிகள் 2 நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியிலே 2021ஆம் ஆண்டிலே வசந்தராம பொம்மையை எதிர்த்து அண்ணாமலை அன்றைக்கு மாநில தலைவர் இங்கே உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் இன்றைக்கு காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் தெரியவில்லை. இதில் சம்பந்தமாக அவர்கள் எந்த ஆதரவோ எதிர்ப்போ எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆகையால் இந்த கூட்டம் எந்த உன்னதமான நோக்கத்திற்காக எடுக்கப்படுகிறதோ அந்த உண்மையான நோக்கத்திற்கு எங்களுடைய கட்சி உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா போராட்டத்திலையும் நாங்கள் சிறப்பாக இப்படிப்பட்ட நேரங்களில் இந்த உன்னதமான கூட்டம் அண்ணன் கூட்டின உடனே வர்றேன்னு சொன்ன அண்ணன் வேலண்ணன் ஒரு தனியார் சொன்னெல்லாம் சொன்னாங்க, சாமி பாபுஜி சாமிலாம் சொன்னாங்க இது முக்கியமான கூட்டம், அதுக்கு எல்லோரும் வரணுன்னு வந்திருக்கோம். இது கூடி கலையக்கூடிய அரசியல் கூட்டமாக இல்லாமல் இதை நிலைநிறுத்தி இதை உள்வாங்கி இதை ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும். அண்ணன் சொன்னது போல் இந்த நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நம்மளுடைய கோரிக்கையை வைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அமைய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.